ஓம் ஈஸ்வரா குருதேவா என்றால் நமது உயிர் நம் உடலுக்குள் ஓ என்று இயங்கிக் கொண்டே உள்ளது, இயக்கிக் கொண்டே உள்ளது. நாம் எதை எண்ணுகின்றோமோ, கேட்கின்றோமோ, பார்க்கின்றோமோ, நுகர்கின்றோமோ, இவை அனைத்தையும் நமது உயிர் ஓ என்று ஜீவ அணுவாக மாற்றும் கருவாக மாற்றி இம்மென்று நம் உடலாக மாற்றி விடுகின்றார். ஆகவே நமது உயிர் ஓ என்று இயக்குவதனால் ஓ நாம் எண்ணுவதை உடலாக ஆக்குவதனால் நாம் ஓம் ஈஸ்வரா குருதேவா. நம் உடலுக்குள் இருக்கும் அனைத்து குணங்களுக்கும், அனைத்து உணர்வுகளுக்கும், உடலுக்கும் நம் உயிரே குருவாக இருக்கின்றது. ஆகவேதான் நமது உயிரை ஈசன் என்றும் குரு என்றும் நமது குரு காட்டிய அருள்வழியில் நம் உயிரான ஈசனை வேண்டி நாம் குருவாகவும் ஈசனாகவும் நாம் பிரார்த்திப்பதும், அதே சமயம் நாம் எந்த குணத்தை எண்ணுகின்றோமோ அவை நம் உடலாக மாற்றுவதனால், இதைப்போல எந்த வகை எத்தகைய குணங்களை எண்ணினோமோ இவை அனைத்தும் ஓம் நமச்சிவாய் என்று நம் உடலாக மாற்றும் போது நாம் எண்ணிய ஒவ்வொரு குணமும் ஒவ்வொரு விதமான வினையாக மாற்றுகின்றது. இப்படி பல கோடி சரீரங்களில் சேர்த்து கொண்ட வினைகளுக்கெல்லாம் நாயகனாக மனித உடலை உருவாக்கியதென்றும் நமது குரு காட்டிய அறுவழியில் நம்மை நாம் அறிந்து கொள்ளும் சந்தர்ப்பங்கள் ஏற்படுகின்றது. நம் உயிர் ஈசன் என்றும் நாம் ஒவ்வொரு குணங்களையும் எண்ணி எத்தனை வகை குணங்களை எண்ணினோமோ அத்தகைய குணங்களுக்கெல்லாம் குணங்களை எல்லாம் உருவாக்கியது நமது உயிர். ஆகவே அதை வினை என்றும் உடல் சிவம் என்றும் நாம் பல கோடி சரீரங்களில் தீமைகளை அகற்றி 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 தீமை என்று உணர்ந்து தெரிந்து தெரிந்து தீமையிலிருந்து விடுபடும் உணர்வுகள் நுகர்ந்து நுகர்ந்து இத்தகைய தீமைகளை அகற்றிடும் வலிமை பெற்ற இந்த மனித உடலிலிருந்து வெளிப்படும் நஞ்சினை மலமாக மாற்றிவிட்டு நல்ல உணர்வினை நம் உடலாக மாற்றுகின்றது. நம் உடலிலிருந்து நல்ல உணர்வுகள் எதனையும் அறிந்துணர்ந்து தீமைகளை அகற்றி தன் வாழ்க்கையில் தெளிந்த மனதுடன் மகிழ்ந்திடும் வாழ்க்கை வாழ்ந்த செய்யும் இந்த உணர்வினைத்தான் கார்த்திகேயா என்றும், இந்த உடலை தெரிந்து தீமைகளிலிருந்து விடுபட செய்யும் அந்த உணர்வினை கார்த்திகேயா என்றும், சேனாதிபதி என்றும், பிரம்மாவை சிறைப்பிடித்தான் என்றும் நமது குரு காட்டிய அருள்வழியில் நமது சாஸ்திரங்கள் தெளிவாக கூறுகின்றது. அதாவது நமது வாழ்க்கை தீமை என்று நுகரப்படும் போது அதையும் நமது உயிர் ஓம் நமச்சிவாய் என்று நம்முடலாக மாற்றுகின்றது. அப்போது தீமையை விளைவிக்கும் உணர்வின் அணுக்களை நமக்குள் உருவாக்கி விடுகின்றது நமது உயிர். அதே சமயத்தில் தீமை என்று அறிந்திடும் ஆறாவது அறிவின் நிலை கொண்டு தீமையை அகற்றிட அருள்ஞானி அகஸ்யன் துருவனாகி, துருவ மகரிஷியாகி, துருவ நட்சத்திரமாகி கணவனும் மனைவியும் வசிஷ்டரும் மந்தை போன்று வாழ்ந்து நாராயணனை போன்று கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் மதித்து நடந்து சாவித்திரியை போன்று இருமணம் ஒன்றி இரு உயிரும் ஒன்றி இல்லற வாழ்க்கையில் இருளினை அகற்றி நஞ்சினை வென்று பேரருள் பெற்ற
பேரொளி என்று திகழ்ந்து கொண்டிருக்கும் துருவ நட்சத்திரத்திலிருந்து வெளிப்படும் உணர்வினை காலை 4 6 வரையிலும் துருவ நட்சத்திரத்திலிருந்து வெளிப்படும் பேராற்றலை பேரொளியை நமது பூமி கவர்ந்து நமது பூமியில் பரவை செய்து கொண்டிருக்கும் இந்நேரம்தான் இதனை நாம் எண்ணி நமது குரு காட்டிய அருள்வழி அதை நாம் நுகர்ந்து நமக்குள் உருவாக்க தெரிந்து கொள்ளதல் வேண்டும். ஒருவன் தீமை செய்வனை உற்று பார்க்கும்போது தீமையின் உணர்வை ஓம் நமச்சிவாய் என்று நம் உடலாக மாற்றுகின்றது. தீமை அகற்றிய அருஞானி உணர்வினை துருவ நட்சத்திரத்திலிருந்து வெளிப்படும் அந்த அரும்பெரும் சக்தியை நாம் ஏங்கி நமக்குள் அது நுகர்ந்தவென்றால் தீமை அகற்றிடும் அணுவாக நமது உயிர் உருவாக்குகின்றது. ஆகவேதான் இந்த துருவ நட்சத்திரத்தில் இருந்து வெளிப்படும் நிலையை நமது துருவ பகுதியில் இருந்து நமது பூமிக்குள் நமது பூமி கவர்ந்து பரவை செய்யும் இந்நேரத்தில் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நாம் நுகர்ந்து நம் உடலுக்குள் உருவாக்கினால் தீமை என்ற உணர்வினை அகற்றி நமக்குள் தெளிந்த மனம் என்ற நிலைகளை உருவாக்கி நமது வாழ்க்கையை துருவ நட்சத்திரத்தின் உணர்வை பற்றுடன் பற்றினால் இந்த வாழ்க்கையை தீமை என்ற நிலையை பற்றற்றதாக மாற்றி தீமை செய்வோனின் உணர்வை நாம் நுகர்ந்தவென்றால் புவியின் ஈர்ப்புக்குள் வந்து எவன் தீமை செய்தானோ அந்த வலிமை நாம் பெற்றால் அந்த தீமை செய்வன் ஈர்ப்புக்குள் சென்று மீண்டும் தீமை செய்யும் உணர்வின் உடலாக மாற்றிவிடும் நமது உயிர். தீமை அகற்றிய துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நமக்குள் அதிகரித்தால் இந்த உடலை விட்டு அகன்ற பின் அந்த துருவ நட்சத்திரத்தின் பற்றின் வலிமை இருந்தால் இந்த உடலை விட்டு செல்லும் நமது உயிரான்மா துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்பு வட்டத்தில் சென்று 6வது அறிவு கொண்ட இந்த உணர்வு 7 என்ற நிலை அடைகின்றது. அதனால்தான் நாம் ரிஷிகள் என்று ஞானிகள் கூறுகின்றனர். நமது குரு கூறிய அவ்வழியில் இந்த துருவ தியான நேரத்தில் நாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை கவர்ந்து நமக்குள் வலுவப்பெற செய்து தன் மனைவிக்கு பெற வேண்டும் என்றும் மனைவியும் தன் கணவருக்கு பெற வேண்டும் என்றும் இருவருமே எண்ணி ஏங்கி இந்த உணர்வினை உருவாக்கிவிட்டார். அதான் இன்று உடலுடன் இருக்கும்போது இந்த உடல் உணர்வு கொண்ட உடலை உருவாக்குகின்றது. இருவரும் ஒன்று இந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை இருவரும் நுகர்ந்தறிந்தால் அந்த பேரொளி என்ற உணர்வினை உருவாக்குகின்றது. அந்த துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்பு வட்டத்தில் நம்மை அழைத்து சென்று 6வது அறிவு கொண்ட இந்த உணர்வுகளை 7வது நிலை என்ற நிலை அடைய செய்கின்றது. ஒரு காலம் சூரியன் அழிந்தாலும் இந்த பிரபஞ்சமே அழிந்தாலும் துருவ நட்சத்திரமும் அதன் ஈர்ப்பு வட்டத்தில் வளர்ந்து கொண்டிருக்கும். சப்தரிஷி மண்டலங்களும் அழிவதில்லை. ஆகவே சூரியன் சுழற்சி ஆகும்போது அது ஒளிக்கட்டைகளை மற்ற உணவுகளை கவர்ந்து ஒளியாக மாற்றுகின்றது. ஆனால் நமது உயிர் இந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகளை நமக்குள் வளர்த்து கொண்டால் அந்த துடிப்பு நிலை கொண்டு நங்கினை வென்று உணர்வினை ஒளியாக மாற்றிக்கொண்டே இருக்கும். நஞ்சின் தாக்குதலால் தான் நெருப்பானது. நெருப்பானத்தின் நஞ்சினை இந்த நெருப்பு அதை ஆவியாக மாற்றி விடுகின்றது. இதை போன்றுதான் இன்று சூரியன் நஞ்சின் தாக்குதலால் சூரியனாக மாறியது. அது தனக்குள் கவரும் போது தனது வெப்பத்தின் தணலால் நஞ்சினை பிரித்து விடுகின்றது. உலகையே அது முதலில் ஒளிக்கட்டையாக பரவை செய்து அனைத்து உணர்வுகளையும் அது இயக்கச் செய்கின்றது. இதே போலதான் மனிதனான நாம் நஞ்சினை பிரித்துவிட்டு
நல்ல உணர்வினை வளர்த்திடும் அருள் வழியாக நம் உடலிலிருந்து வெளிப்படும் உணர்வுகள், தீமையை அகற்றிடும் உணர்வினை நாம் சீராக பயன்படுத்தினோம் என்றால் நமது வாழ்க்கையில் இனி பிறவியில்லா நிலை என்றும், எத்தகைய விஷத்தன்மை கொண்டாலும் அதை ஒளியாக மாற்றிடும் நிலை பெறுகின்றது. வைரம் எப்படி தனக்குள் கடும் விஷத்தை ஒளியாக மாற்றுகின்றதோ, இதேபோல நமது உயிரின் தன்னை ஒளியென்று வெறும் சுடராக மாற்றி விடுகின்றது. ஆகவே சூரியனால் வெப்பத்தை உருவாக்க முடிகின்றது. மனிதன் 6வது அறிவான பின் வெப்பமில்லா ஒளிக்கற்றையை மகிழ்ந்து வாழும், மகிழச் செய்யும், ஆனந்தப்படும், என்றும் ஏகாந்த நிலை என்ற உணர்வினை மாற்றிடும் இந்த 6வது அறிவை உருவாக்கிய இந்த உடலிலிருந்து என்றும் ஏகாந்த நிலை என்ற நிலையை நமக்குள் உருவாக்குவதே நமது குரு காட்சிய அருள்வழியில் நாம் தியானிக்கும் இந்த உணர்வினை நமக்குள் பெருக்கி விஞ்ஞான உலகில் இந்த உலகமே நஞ்சித்தன்மை அடையும் இவ்வுலகில் நஞ்சித்தன்மை இந்த உடலுக்கு பின் நஞ்சினை அகற்றி பேரருள் என்ற பேர் ஒளி என்ற நிலையை அடையச் செய்யும் அத்தன்மையை நாம் இப்போது பெற கற்றுக்கொள்ளுதல் வேண்டும். உருவாக்க அந்த உணர்வினை வலிமை பெருக்குதல் வேண்டும். அந்த நிலை பெருக்குவதற்கு இன்று நாம் இந்த துருவ தியானத்தை இருக்கின்றோம். நமது குடும்பத்தில் நாம் வாழ்ந்து வளர்ந்து வந்தாலும் நமது மூதாதைகள் அவர்கள் சந்தர்ப்பத்தால் ஒருத்தருக்கொருத்தர் சாப வினைகள், தீய வினைகள், பாவ வினைகளால், பூர்வ ஜென்ம வினைகளால் அவர் உடல்களில் நோய்வாய்ப்பட்டு அந்த உடலின் தன்மை சுருங்கப்பட்டு வேதனையோ, கோபமோ, கொதிப்புடனோ, வெறுப்புடனோ இந்த ஆன்மாக்கள் உடலை விட்டு பிரிந்து சென்றால் நமது குடும்பங்களில் அவர் மீது பற்றுடன் பாசத்துடன் நாம் வளர்ந்திருந்தால் அவர் உடலிலே விளைந்த உணர்வுகள் நாம் அவருடன் பாசத்துடன் பற்றுடன் இருக்கப்படும் போது அவர் உணர்வை நாம் நுகர்ந்து அதன் உணர்வை நமக்குள் பெருகத் தொடங்கிவிடுகின்றது. அவ்வாறு பெருகிவிட்டால் இப்ப குடும்பத்தில் 10 பேர் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். 10 பேரில் ஒருவர் இத்தகைய நிலைகளை அவர் மீது அன்பும் பாசமும் நாம் வைத்து அவரும் நம் மீது அன்பும் பாசமும் பரிவும் வைத்தார் அவர் உடலை விளைந்த உணர்வுகளை நாம் நுகர்ந்து அவர் உடலிலே விளைந்த அத்தகைய நோய் எதுவோ அது நமக்குள்ளும் உருவாகத் தொடங்கிவிடுகின்றது. அவர் உடலில் விளைந்த உணர்வுகள் நமக்குள் பெருகிவிட்டால் அந்த ஆன்மா உடலை விட்டு பிரிந்து சென்றால் யார் மீது பற்று உள்ளதோ அவர் உடலுக்குள் சென்றுவிடும். அவ்வாறு சென்றுவிட்டால் அதன் உணர்வலைகள் அவர் உடலிலே பெருகப்பட்டு அந்த உடலையும் நோயாக்கி அந்த உடலை விட்டு அந்த உடலின் உயிரான்மா வெளியே சென்றால் அந்த உடலில் பெற்ற அந்த ஆன்மாவும் வெளிவந்த பின் இப்போது வேதனை வேதனை என்று உணர்வு கொண்டு இருப்பினும் இன்னொரு உடலுக்குள் சென்று அது வெளிவந்த பின் நம் பரமான பூமியில் பரமாத்மாவாக மாறி பரமாத்மாவில் கலந்து விடுகின்றது. இந்த பரமாத்மாவில் கலந்து கொண்ட பின் இப்ப விஷத்தை உணவாக உட்கொண்டு அதன் வழி உடல் பெற்று அதில் மகிழ்ந்து வாழும் பாம்பினங்கள் எத்தனையோ அதை போன்று நம் உடலில் எத்தகைய வேதனை உணர்வு நாம் பெற்றோமோ அந்த வேதனைக்குண்டான அந்த உணர்வுபடி இன்னொரு மனிதன் உடலில் புகுந்து அந்த மனிதனை வீழ்த்தி விட்டு வெளியே வந்தால் பாம்பின் ஈர்ப்புக்குள் சென்று நமது உயிர் அந்த உணர்வின் கருவாக்கி நாம் பாம்பாக உருவாக்கிவிடும். இப்போ மனித உடலில் வேதனையால் கடும் வேதனை பெற்று
எத்தனையோ துயரங்கள் பட்டாலும் இதை இந்த மனித உடலை விட்டு சென்ற பின் அந்த வேதனை என்ற விஷத்தை பாய்ச்சி உணவாக உட்கொண்டு மகிழ்ச்சி வரும் அந்த உடலின் ஈர்ப்புக்குள் சென்றுவிடும். பின் நம்மை பாம்பாக உருவாக்கிவிடும் நமது உயிர். இப்ப நாம் மானாக இருக்கும்போது புலியின் தாக்குதலால் அதன் உணர்வை நுகர்ந்து இந்த உடலை விட்டு சென்ற இந்த ஆன்மா புலியின் ஈர்ப்புக்குள் சென்று புலியாக மாற்றியது நமது உயிர். உதாரணமாக பாம்பு தனது இறைக்கு சென்றாலும் கருடன் அதை தூக்கி சென்று உயிருடன் அவதைப்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக அது பிச்சு தன் உணவுக்கு எடுத்துக்கொள்ளும் போது இந்த பாம்பினமோ அந்த வேதனை தாங்காது அதன் உணர்வின் தன்மை கொண்டு அதன் வலு கொண்டு வெளிவந்த பின் கருடனின் ஈர்ப்புக்குள் சென்று கருடனாக பிறக்கின்றது. இப்படித்தான் பல கோடி சரீரங்களிலும் கடும் வேதனைகளை அனுபவித்து படும் துயரங்களை அனுபவித்து தான் உற்று பார்த்து அதிலிருந்து மீள வேண்டும் என்ற உணர்வின் வலு கொண்டு இப்படி நாம் பரிணாம வளர்ச்சி அடைந்து வேதனைகளையும் தீமையான செயல்களையும் இருந்து விடுபடும் இந்த மனித உடலை உருவாக்கியது. ஆகவே நமது குரு காட்டிய அருள்வழியில் நம் உடலில் வந்த வேதனை அடக்க துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நமக்குள் செலுத்தினோம் என்றால் இந்த தீமைகளை மாற்றி விடுகின்றது. பின் துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நமக்குள் வலுப்பெறச் செய்தால் நமது ஆன்மா துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்பு வட்டத்தில் அழைத்து சென்று ஒளியின் சரீரமாக பிறவியில்லா நிலை அடைய செய்கின்றது நமது உயிர். உதாரணமாக ஒரு குளவி ஒரு புழுவை கொட்டினால் அந்த விஷத்தின் தன்மை புழுவின் உடல் முழுதும் பரவி அந்த புழுவை உருவாக்கிய அந்த உணர்வுகள் விஷத்தின் தன்மை பாய்ச்சிய பின் அந்த புழு குளவியாக மாறுகின்றது. அவ்வாறு நாம் வேதனை என்ற உணர்வின் தன்மையை நாம் எடுத்துக்கொண்டால் இந்த விஷத்தின் தன்மை கொண்ட அணுவாக நம் உடலில் மாற்றி விஷ அணுக்களாக உருவாக்கப்பட்டு அத்தகைய விஷத்தின் தன்மை இந்த நஞ்சினை மலமாக மாற்றிடும் இந்த உடலுக்குள் மீண்டும் அந்த அணுக்களின் நஞ்சுகள் பரவ நம் உடலில் சுருங்க இந்த உடலை விட்டு சென்ற பின் நஞ்சைவே உணவாக உட்கொண்டு ரசித்து வாழும் உடலினை அமைத்துவிடும் என்பதனை மறந்துவிடலாகாது. என்பதனை தான் சிவனாலயத்தில் நந்தீஸ்வரன் சிவனுக்கு கணக்கு பிள்ளை. நாம் வேதனை வேதனை என்ற உணர்வினை தான் நுகர்ந்தால் நாம் நுகர்ந்த உணர்வு சக்தியாகின்றது. இந்த உணர்வின் தன்மை உடலாகும் போது சிவமாகின்றது. ஆக வேதனை என்ற உணர்வினை நாம் நுகர்ந்தால் அந்த கணக்கின் பிரகாரம் அடுத்து நாம் மனிதன் அல்லாத உடலை உருவாக்கிவிடும் என்பதனை தெளிவாக்கத்தான் சிவ தத்துவத்தில் தெளிவாக கூறுகின்றது. இதைப்போல கோபம் கோபம் என்று கொதித்தெழும் தன்மையை ஒருவரை தாக்கி அதை கண்டு ரசிக்கும் உணர்வுகளை நம் உடலில் பெருக்கிவிட்டால் அடுத்த பிறவி புலியாக நம்மை பறக்கச் செய்துவிடும். இதே போல எத்தகைய உணர்வின் தன்மை இந்த வாழ்க்கையை நாம் நுகர்ந்து அறிகின்றோமோ இன்று மனித உடலுக்குள் மனிதன் அல்ல உடலை உருவாக்கும் நிலை உருவாக்கி விடுகின்றது. இது ஒன்று. இதே போல நண்பர்களுடன் நாம் பழகுகின்றோம் என்று வைத்துக் கொள்வோம். நண்பருடன் அன்பும் பரிவும் பாசத்துடன் இருந்தால் சந்தர்ப்ப பேதத்தால் அவர் அகால மரணம் அடைகிறார் என்று வைத்துக் கொள்வோம். அவர் உடலை விட்டு பிரிந்து செல்லும் போது எந்த நண்பனிடம் அவருடைய பரிவும் பண்பும் பாசமும் வலுப்பெற்றிருந்ததோ அவர் உடலை விட்டு அகால மரணம் சென்ற அந்த உயிரான்மா வெளிப்பட்ட செய்தி நண்பன் கேட்டிருந்த என்று அந்த உணர்வின் தன்மை நுகர்ந்து விட்டால் அந்த ஆன்மா நண்பனின் உடலுக்குள் சென்று விடுகின்றது.
பின் அந்த மனிதன் எப்படி அகால மரணம் அடைந்தானோ அதே போன்ற உணர்வுகளை தோன்றச் செய்து இந்த மனிதனையும் அகால மரணம் அடைய செய்து விடுகின்றது. உதாரணமாக ஒரு நெருப்பில் எதிர்பாராது சிக்கொண்டு அந்த நெருப்பில் அந்த எரிந்து கொண்டிருக்கும் வேளையில் உடல்கள் கருகுவதும் அந்த நெருப்பின் கொதிப்பின் தன்மை தன் உடலிலே கருக்கி கொண்டிருக்கும் இந்த உணர்வு அந்த மனித வாழ்க்கையில் இருந்த உணர்ச்சிகளை அனைத்தையும் அழித்து விடுகின்றது. எரியும் உணர்வுகளை அங்கே விளைகின்றது. இதனுடன் அந்த உயிரான்மா வெளிப்படும் போது நண்பனை எண்ணி இந்த நிலை ஆகிவிட்டதே என்று ஏங்கினார், அல்லது நண்பன் அல்லாத நிலைகள் கொண்டும் அந்த குடும்பத்தில் உள்ள பற்று நிலைகள் கொண்டு வந்தாலும் அந்த ஆன்மா வெளிவந்த பின் இப்படி ஆகிவிட்டதென்று அது சொல்ல கேள்விப்பட்டால் அந்த உணர்வை நுகர்ந்தறிந்தால் அந்த ஆன்மா அந்த உடலுக்குள் வந்துவிடும். பின் அந்த உடலே கடைசி நிமிடம் எவ்வாறு வெந்து அது கரிய நிலைகள் அவதிப்பட்டதோ இன்னொரு உடலுக்குள் சென்ற பின் அதே உணர்ச்சி ஊற்றி இந்த உடலில் அந்த எரி உணர்வுகளை ஊட்டும். பின் இந்த நண்பனும் சரி யார் உடலே செல்லுகின்றதோ அந்த உணர்வுகள் அனைத்தும் இதன் வழி செய்ய செய்து அந்த நெருப்பில் விழுந்தது போல இவர்களையும் இனி என்ன என்று தனக்குத்தானே எண்ணெய் ஊற்றி எரித்துக் கொள்ளும் உணர்ச்சிகளை ஊட்டிவிடும். இதை போன்ற உணர்வுகள் எதுவோ அதன் வெளிக்கொண்டு நுகர்ந்த உணர்வுகள் அடுத்த உடல் புகுவதும் இதை போல தீமைகளை விளைவிக்கும் நிலை வந்து விடுகின்றது. இதை போன்ற நிலைகள் எல்லாம் இருந்து நாம் மனிதன் தப்ப வேண்டும் என்றால் இப்போது நாம் துருவ தியானத்தில் பெற்ற இந்த சக்தியை சீராக பயன்படுத்தி பழகுதல் வேண்டும். அதாவது ராமாயணத்தில் வாலியை ராமன் மறைந்திருந்து தாக்கினான் என்று கூறுகின்றனர். வாலி என்றால் ஒரு மனிதனின் உடலில் நோய் என்ற உணர்வுகள் அது வலிமை பெறும்போது அந்த உடலிருந்து நோயின் உணர்வுகள் வெளிவந்தால் அதே சமயத்தில் நாம் அந்த நண்பனோ அல்லது நாம் பந்தபாசம் கொண்டவர்களிடமிருந்து நாம் நுகரும் உணர்வுகள் அது வலிமை பெறுகின்றது. இப்போ ஒருத்தர் வேதனையுடன் நோயுடன் வாழும்போது நாம் அவரை உற்று நோக்கினால் அந்த உணர்வு நுகர்ந்தறியும் போது நமது நல்ல எண்ணங்கள் அனைத்தும் மறைந்து விடுகின்றது. இப்போ அது வாலியாகி விடுகின்றது. வாலி எவரை பார்த்தாலும் அவருடைய வலுகளை சமவலு பெற்றுக்கொள்கிறார் என்று கூறுகின்றது. இப்ப குளவி எவ்வாறு ஒரு புழுவை கொட்டிய பின் இந்த விஷம் ஊடுருவி அந்த புழு குளவியாக மாறுவது போன்று ஒரு வேதனைப்பட்ட மனிதனின் உணர்வினை நாம் நுகர நேர்ந்தால் நம் உடலுக்குள் இருக்கும் அந்த அணுக்கள் அனைத்தும் அந்த நோய்வாய்ப்பட்ட உணர்வை போல வளரத் தொடங்கிவிடும், மாறிவிடும். அந்த நோய்வாய்ப்பட்ட மனிதன் எப்படி உடல் சுருங்கியதோ இதை போல அந்த பரிவுடன் கேட்டறிந்த உணர்வுகள் சுருங்கிவிடும். ஆகவே இத்தகைய நிலைகள் நம் உடலுக்குள் புகாது தடுக்க வேண்டும் என்றால் இப்போது நாம் துருவ தியானத்தில் தியானித்து அந்த உணர்வின் சக்தியை நமக்குள் பதிவான நிலையை அந்த உருவான உணர்வின் தன்மையை நாம் எண்ணி இயங்கி அந்த நிமிடம் பெற நமது நினைவாற்றலை அந்த சமயம் நினைவுகூறுதல் வேண்டும். உதாரணமாக நோய்வாய்ப்பட்டுள்ளதை உற்று நோக்கி அந்த உணர்வை நுகர்ந்தால் அடுத்த கணமே அதாவது அவர் நோய்வாய்ப்பட்ட உணர்வுகளையும் நாம் அறிந்து அவருக்கு உதவி செய்ய எண்ணினாலும் அவர் நோயின் உணர்வுகள் நமக்குள் பெறுகிறாது, நம் நல்ல அணுக்கள் ஊடுருவாது. அதனை தடுத்து பழக இப்போது துருவ தியானத்தில் கொடுத்த இந்த சக்தியின் பலனை சீராக பயன்படுத்த வேண்டும். எவ்வாறு? நோயை கேட்டறிந்த பின் அடுத்த நிமிடம் ஈஸ்வரா என்று உங்கள் உயிரை எண்ணுங்கள், அந்த ஈசனிடம் வேண்டுங்கள். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாங்கள் பெற வேண்டும், என் உடல் முழுதும் படர வேண்டும், என் உடல் உள்ள ஜீவான்மா ஜீவானுக்கள் பெற வேண்டும் என்று ஒரு நிமிடமாவது இந்த உணர்வினை வலுப்பெறச் செய்யும். அந்த உணர்வின் வலிமை கொண்டு அந்த நண்பர் நோய்வாய்ப்பட்டிருந்தால் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் அந்த நண்பனின் உடலுக்குள் பரவி
அவர் உடல் உள்ள நோய்கள் அனைத்தும் அகன்று அவர் உடல் நலம் பெற வேண்டும், மலரிப்பழம் மனம் பெற வேண்டும், மகிழ்ந்து வாழும் சக்தி பெற வேண்டும் என்று நாம் எண்ணுதல் வேண்டும். இப்ப நாம் குழம்ப வைக்கிறோம் என்றால் ஒரு விஷமான கிழங்கினை நாம் வேக வைத்து விஷத்தை தணித்து புளியும் காரத்தையும் இணைத்து உப்பையும் இணைத்து அதனுடன் பல பொருள்களை இணைத்து சுவைமிக்க குழம்பாக மாற்றுகின்றோம். விஷம் தணிகின்றது, நமக்குள் சுவையின் உணர்ச்சியை ஊட்டுகின்றது. இதை போன்றுதான் அந்த வேதனைப்படும் மனிதனை உற்று நோக்கினால் நமது எண்ணங்கள் அடுத்து அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரொழியும் பெற வேண்டும் என்று. ஏனென்றால் தீமையை கருக்கியது துருவ நட்சத்திரம், தீமையை வென்றது, நஞ்சினை வென்றது. ஆகவே அந்த உணர்வின் சக்தியை நாம் நுகர்ந்து அந்த வேதனையான உணர்வுகளை நமக்குள் இதை சேர்த்து அதனுடைய விஷயத்தின் தன்மையை வேதனையின் தன்மை குறைத்து அவர் உடல் நலம் பெற வேண்டும், மலரிப்போல மனம் பெற வேண்டும், மகிழ்ச்சி பெற வேண்டும் என்ற உணர்வினை நாம் நுகரப்படும் போது நாம் நுகர்ந்த உணர்வினை ஓயின்றி அணுவாக மாற்றும் கருவாக உருவாக்குகின்றது. பின் இது நமது இரத்த நாணங்களில் கலந்து அது அணுவாக வரும்போது நாம் எத்தகைய நிலை பெற்றோமோ அந்த உணர்வின் தன்னை அது நுகர்ந்து தன் இனத்தை பெருக்கும் சக்தி பெறுகின்றது. அப்போது நம் உடலுக்குள் தீமை அகற்றிடும் அணுத்தன்மை பெறுகின்றது. ஆனால் தீமையை மாற்றியமைக்கும் சக்தியும் பெறுகின்றது. ஆகவே இந்த வாழ்க்கையில் இதே போன்ற நமது வாழ்க்கை முழுதும் தீமை என்ற நிலைகள் அல்லது கோபமோ வெறுப்போ வேதனையோ சந்தர்ப்பத்தால் பயமோ ஆத்திரமோ இதை போன்ற உணர்வுகள் தோன்றும் போதெல்லாம் அதை நமக்குள் இவ்வாறு அவையெல்லாம் நுகர்ந்தமென்றால் நம் உடலுக்குள் அந்த அணுத்தன்மை பெருகிவிடுகின்றது. அப்ப தீய உணர்வை நுகர்ந்து தீய அணுக்கள் நமக்குள் பெருக்க நேர்ந்தால் நம் உடலின் தன்மை சீர் விளைகின்றது, கடும் நோயாக உருவாக்கி விடுகின்றது. ஆகவே அத்தகைய நோய்கள் வளராது தடுப்பதற்கு நாம் இதை போன்ற அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரொழியும் பெற வேண்டும் என்று நமது உடலில் ஆன்மாவை தூய்மைப்படுத்திக் கொள்ளுதல் வேண்டும். இவ்வாறு தூய்மைப்படுத்திக் கொண்டால்தான் நாம் எதை அதிகமாக பற்றுடன் பற்றுகின்றோமோ துருவ நட்சத்திரத்தின் உணர்வை பற்றுடன் பற்றும் போது நமக்குள் இந்த புவியின் பற்றற்ற நிலை மாறுகின்றது. ஏனென்றால் இந்த நோயின் உணர்வை அதிகமாக நேசிக்கும் போது அந்த நோயின் உணர்வுகள் நமக்குள் பற்றி வைத்தால் மீண்டும் புவியின் ஈர்ப்புக்குள் மனிதன் அல்லாத உருவை உருவாக்கி விடுகின்றது. இதை போன்ற நிலைகள் எல்லாம் இருந்து நாம் விடுபடுதல் வேண்டும். அதற்கு இப்ப துருவ தியானத்தில் பெற்ற இந்த சக்தியினை ஒவ்வொரு நிமிடமும் தீமை என்ற உணர்வு நமக்குள் விளைந்திடாது துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நமக்குள் சேர்த்து ஆன்மாவை தூய்மைப்படுத்தி நாம் பார்ப்பதெல்லாம் நலம் பெற வேண்டும் என்ற உணர்வினை நாம் கூட்டி வளர்ந்தால் அவை நமக்குள் தீங்கி விளைவிக்காது. அருளி என்ற உணர்வை நமக்குள் பெருக்கி பேரருள் என்ற நிலையை நம் வாழ்க்கையில் இவ்வாறு அதிகமாக செய்தால் பேரருள் என்றால் நம் உடலுக்குள் இருக்கும் அனைத்து அணுக்களையும் தீமைகளை அகற்றிடும் அணுக்களாக மாற்றி பேர் ஒளி என்ற நிலையை நம் உடலுக்குள் உருவாக்க முடியும். ஆகவே நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த தியானத்தில் பெற்ற அரும்பெரும் சக்தி கொண்டு உங்கள் வாழ்க்கையில் வெறுப்போ வேதனையோ சலிப்போ பயமோ ஆத்திரமோ கொதிப்போ இதை போல உணர்வு வரும்பெல்லாம் நாம் ஆன்மாவை தூய்மை செய்து கொள்ளும் பிறவில்லா நிலை அடையும் அந்த மார்க்கத்தை பின்பற்றும். நாம் எவ்வளவு தேடி செல்வங்கள் இருப்பினும் அழகான உடல் இருப்பினும் நாம் நுகர்ந்த உணர்வால் அழகான உடலும் மடிகின்றது. அந்த வேதனை என்ற உணர்வின் போது தேடிய செல்வமும் கரைகின்றது, நம்முடன் எதுவும் வருவதில்லை. ஆகவே பேரருளை நமக்குள் வளர்த்து கொண்டால் பிறவில்லா நிலை என்ற நிலையை உயிருடன் ஒன்றி என்றும் நிலையான சரீரமும் ஆக ஏகாதசி என்று என்றும் ஏகாந்த நிலைகள் கொண்டு நாம் வாழ்ந்திட
முடியும். அத்தகைய நிலைகளை நாம் உருவாக்கும் என்று பிரார்த்தித்து, நாம் அடுத்து நமது நண்பர்களுடன் மக்கள் வாழ்க்கையில் நாம் அனைவருடன் பழகிய உணர்வுகளால் நாம் நுகர்ந்தறிந்திருக்கணும். அத்தகைய நோய்கள் நமக்குள் வளராது மாற்றிட இப்போது தியானித்து